எனவே சந்திக்க முடிவெடுக்கிறார்கள் பல்கைஸ் அம்மையார் சபாவின் பேரரசு. இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த கட்ட ஆலோசனை நடத்துகிறார்கள். என்ன ஆலோசனை? அந்த அம்மாவுக்கு பெரிய சிம்மாசனம் இருக்குன்னாங்கல்ல, அதே சிம்மாசனத்தை அந்த அம்மா இங்க வர்றதுக்குள்ள இங்க தூக்கிட்டு வந்து வைக்கணும். உங்கள யார் தயார் என்று தன்னுடைய அரசவையை படைபலத்தை எல்லாம் கேட்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னோம், படைகளில் ஜின்கள் இருந்தது, மனிதர்கள் இருந்தார்கள், பறவைகள் இருந்தது. இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின் சொன்னது, நீங்கள் எழுந்து நிற்பதற்குள் கொண்டு வருகிறேன். தப்சீர்கள் எழுதுறாங்க, எழுந்து நிக்கிறதுனா உட்கார்ந்து இருக்கிறவர் எந்திரிக்கிறது அர்த்தம் அல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரசவையில் அவர்களின் சிம்மாசனத்துல காலையில உட்கார்ந்தா மத்தியானம் வரையும் உட்கார்ந்திருப்பாங்க. மத்தியத்துக்குள்ளாக என்று பொருள் கொள்ளலாம் என்கிறார்கள் பிரபலமான தப்சீர்காரர். அப்போ இஃப்ரீத் அப்படி சொல்லிவிட்டது. அங்கே இருந்த வேதங்களை கற்றறிந்த ஒருவர் என்று குர்ஆனில் வருகிறது, மனிதரோ ஜின்னோ, பல்வேறு கருத்து வேறுபாடுகள் தவிர்ப்போம். நான் நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கொண்டு வரேன், உங்களின் கண்ணசைவுக்குள் கொண்டு வருகிறேன். அவங்க சரின்னு சொல்லிருக்கணும், குர்ஆன்ல அதெல்லாம் இல்ல. உடனடியா கண்ணசைப்பதுக்குள்ள சேர் வந்துருச்சாங்க. பல்கைஸ் அம்மாவின் இருக்கு. ஆதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இறைவன் எனக்கு செய்த பேரருள் என்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு முஸ்லிமுக்கு இறைவன் புறத்திலே இருந்து அருட்கொடை ஏதாவது கிடைத்தால் அவன் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். காரணம், இறைவனின் அருட்கொடை வருகிற போது இதே குர்ஆனில் இருக்கிறது. அநேகமாக இன்றைக்குத்தான் அதுவும் ஓதப்படுகிறது. இறைவனுடைய பெருமானமான வெகுமதிகள் வந்து சேர்கிற போது காரூன் என்பவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஊதிதுஹு அலா இல்மின் இன்தி, எனது கல்வி ஞானத்தால் கிடைத்தது என்று சொன்னான். அப்படி சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய வெகுமதி வந்தாலும் இந்த வார்த்தை வர வேண்டும். ஆதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் ரட்சகன் எனக்கு கொடுத்த பேரருள். ஆக இருக்கை வந்து விட்டது. குர்ஆனில் சபாவின் பேரரசியை பற்றி சொல்லப்படுகிற அடுத்த வாசகம், தயார் செய்கிறார்கள். அந்த இருக்கை அவர்கள் வருகிற போது வைக்கப்பட்டிருந்தது. பல்கைஸ் படைபலத்தோடு வந்து உள்ளே சந்திக்க வருகிறார்கள். இருக்கையை பார்த்தவுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த படையில உள்ளவர்கள் கேட்டார்கள், அஹகதா அர்ஷுகி காலத் கஅன்னஹு, இந்த மாதிரியா இருக்கும் உங்களுடைய இருக்கை? அந்த இருக்கை தான் வந்திருக்கு, இந்த மாதிரியா இருக்கும் சொன்னார்கள். அதை போலவே இருக்கிறது. வஊதீனல் இல்ம மின் கப்லிஹா, நீங்கள் இப்படிப்பட்டவர் தான் என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொன்னார்கள். பல்கைஸ் அம்மையார் சபாவின் பேரரசு. ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த இருக்கையை கொண்டு வந்து வைத்து காட்டிவிட்டார்கள். நீ அடுத்த செய்தி, ஒரு கண்ணாடி மாளிகை தயார் செய்கிறார்கள். கிழக்கும் மேற்கும் மேலும் கீழும் எல்லாம் கண்ணாடி, முழுக்க கண்ணாடி. கீழே தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பது போல ஒரு தண்ணீருக்கு மேல் நீங்கள் ஒரு கண்ணாடி வீட்டை அமைத்தால் எப்படி இருக்கும்? அப்படி அமைத்து விட்டு வாங்க போலான்னு கூப்பிட்டாங்க. தண்ணீருக்குள் கால் வைக்க போகிறோம் என்று நினைத்து, இப்போலாம் நிறைய இடத்துல ஃப்ளோரே அப்படி வருது. இன்னைக்கு உள்ள டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னா தண்ணி மாதிரியே கீழே வடிவமைக்க முடியும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமினுடைய கலைநயம் அது. தண்ணி மாதிரி கீழே, ஆனால் அது கண்ணாடி. பார்ப்பவர்கள் தண்ணியில கால் வைக்கிறோம் நினைச்ச அந்த அம்மா சபாவின் பேரரசி நினைத்து விடாமல் இருப்பதற்காக கரண்டைக்கு மேல் கொஞ்சம் ஆடையை உயர்த்தி நடக்க போனார்கள். காலை திறந்து கடி எடுத்து வச்சப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னஹு சர்ஹும் முமர்ரதும் மின் கவாரீர், கண்ணாடிகளால் வேலைப்பாடு செய்யப்பட்ட அரண்மனை இது. இது வந்து நீங்கள் நினைப்பது போல் தண்ணீர் அல்ல அப்படின்னு சொல்லி உள்ளே நுழைய சொன்னார்கள். எல்லா காட்சிகளையும் கண்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் பல்கைஸ் அம்மையார் சொன்னார்கள், இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபஅஸ்லம்து மஅ சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த பேரரசர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோடு இணைந்து நான் அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தில் இணைகிறேன் என்று சொன்னார்கள் பல்கைஸ் அம்மையார் அவர்கள். குர்ஆனில் கூறப்படுகின்ற மிக அழகான வரலாறுகளில் சபாவின் பேரரசியின் வரலாறும் ஒன்று. அப்பழுக்கற்ற முறையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒருவர் சரியான நேரத்தில் இஸ்லாமிய அழைப்பு கிடைத்ததும், அல்லாஹ்வின் நேர்வழி கிடைத்ததும் உடனடியாக தன்னை இணைத்துக் கொள்ளுகிற மிகச்சிறந்த பெண்மணியாய் குர்ஆனில் அடையாளம் காட்டப்படுகின்றார். திருக்குர்ஆனுடைய வரலாறுகள் எல்லாமே மகத்தானவை, பல்வேறு பாடங்கள் சொல்லுபவை. இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனுடைய ஞானங்களை தோண்டி எடுத்து மீண்டும் மீண்டும் மறுவாசிப்பு செய்து விளங்க வேண்டியவைகளை விளங்கி, சிந்திக்க வேண்டியவைகளை சிந்தித்து அமல் செய்யும் நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.